ஏய், என்னடா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? உன்னதான்டா கேட்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஏய், ஏன்டா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? அப்படி என்னதான்டா கோவம்? நேரம் வந்தாலும் பேச மாட்டேங்கிற? ஏய், அப்படி என்னதான்டா என் மேல கோவம்? மத்தவங்க புரிஞ்சுக்காது கூட தாங்கிக்க முடியுதுடா. ஆனா உன்கிட்ட என்னோட நிலைமைய சொல்லியும் கூடவே இருந்தும் புரிஞ்சுக்காம இருக்க பத்தியா? அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், அன்னைக்கு என்னோட நிலைமை அப்படி ஆயிப்போச்சுடா. என்னால எதுவுமே சொல்ல முடியலடா. இங்க பாரு, அன்னைக்கு நடந்ததை விடுறா. உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்குவோம், அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சிஸ்டரோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்க. ஏன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கான சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீ நன்றி கட்டவன் ஆயிட்டியாடா. இதுக்கப்புறம் உன்னை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுடா. அதனாலதான் ஃபோன் எடுக்கல. போதுமா? ஏய், என்னடா சொல்ற? நான் எந்த மெசேஜும் அனுப்பலடா. பாரு, நீ சொல்ற மாதிரி எனக்கு எந்த போனும் வரல. டேய், இத பாரு. சந்தேகம் இருந்தா நீயே எடுத்து பாரு. டேய், அப்படி மெசேஜ் அனுப்பவே இல்லையா? அனுப்பலடா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீ சொல்லிதாண்டா எனக்கு தெரியுது. மாப்பிள்ள, உன் போன்ல இருந்தானே மெசேஜ் போயிருக்கு. எப்படிடா என் போன்ல இருந்து எனக்கு தெரியாம எப்படிடா மெசேஜ் போகும்? மாப்பிள்ள, அப்ப நடுவுல தானே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. டேய், நீ அனுப்புறானா வேற யாரும் அனுப்பியிருப்பா? மாப்பிள்ள, சிஸ்டர் நீ தான் மெசேஜ் அனுப்ப நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இங்க பாரு, நீ ஒன்று பண்ணு, உடனே சிஸ்டர் ஃபோன் பண்ணி பேசு. என்னடா? டேய், ஃபோன் பண்ணி பேசுடா. ஃபோன் எடுறா. ஃபோனை எடுன்றல. ஃபோன் பண்றா. மாப்ள, இவ்வளோ நடந்திருக்கு. நான் இப்போ ஃபோன் பண்ணி அவளுக்கு என்னன்றா பேசுறது? இங்க பார், சிஸ்டர் வேணும்னு நினைக்கிறல, அப்ப நீ தான் ஃபோன் பண்ணி பேசணும். ஏற்கனவே நீ உங்க அப்பா காப்பாத்துனதுல உன் மேல இருக்க கோலம் கொஞ்சம் தனிஞ்சுதான் இருக்கு. என்ன, அந்த மெசேஜ் மட்டும் தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. இங்க பாரு, நீ ஃபோன் பண்ணி உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லி பேசு. சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கடா, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. பேசுடா. இந்த விஷயத்துல ரொம்ப யோசிக்காதடா. இந்தா பேசு பேசு, போய் பேசு போ. நான் தான் கர்ணா பேசுறேன். நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு தான். நான் ஃபோன் பண்ணா நீ எடுப்பியோ இல்லையோன்னு சந்தேகத்துல தான் ஃபோன் பண்ணேன். இப்ப கூட பாண்டி என்னோட போன்ல இருந்து மெசேஜ் வந்ததா சொன்னான். சத்தியமா நான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல. அதே மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. போன்ல இருந்து யார் அந்த மெசேஜ் அனுப்புனதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட போன்ல எல்லா மெசேஜும் டெலீட் ஆயிருக்கு. உன் மேல எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது. உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை சாக்கா வச்சு திரும்பவும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கலாம்னு நினைச்சு இப்படி எனக்கு போன் பண்ணாத. சொல்ல போனா உன்னைய எப்பவுமே என்னால வெறுக்க முடியாது.
தெரிஞ்ச பொண்ணோட விஷயத்துல நான் பண்ணது ரெண்டே ரெண்டு தப்பு தான். ஒண்ணு, உன் சம்மதம் இல்லாம உன் கழுத்துல அன்னைக்கு நான் தாலி கட்டினது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுங்க. நான் சின்ன வயசுல இருந்து என் அண்ணனுங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம், அதை சொன்னதும் உனக்கு கோபம் வரலாம். என்னடா அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்றானு. இது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்டா கூட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி யாருமே இல்லாத ஒருத்தனை ஆதரவு கொடுத்து கூடவே வச்சு ஆளாக்குனதே என் அண்ணனுங்க தான். நான் இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிறேன்னா அது காரணமே அவங்க தான். இதெல்லாம் சொல்லி நான் இதை நியாயப்படுத்த விரும்பல. அன்னைக்கு உனக்கு நடந்தது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்போ வரைக்கும் என்னால அந்த நேரத்துல உன் பக்கத்துல நிக்க முடியலையே. அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருந்தப்போ உன் அருமை எனக்கு தெரியல. நீ போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இன்னும் என் மேல இருக்கிற கோபம் உனக்கு குறையலன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி நான் ஒரு அடியாள் தானே. எனக்கு அடிக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து இப்படி பரடனாவே வாழ்ந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நான் தான் அதோட அருமை தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உனக்கு எப்ப என்கிட்ட பேசணும் தோணுதோ அப்ப கூப்பிடு, நான் வெயிட் பண்றேன்.